இந்திய அரசியலமைப்பு தினம் இன்று கொண்டாடப்படும் நிலையில் மாநிலத்தின் உரிமைகள் குறித்து பேசுகிறார் முதல்வர் ஸ்டாலின். ஆனால் மாநில அரசுகளின் உரிமைகளை சட்டப்பிரிவு 356 மூலம் பறித்த காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு மாநில உரிமைகள் குறித்து பேச உங்களுக்கு அருகதையில்லை ஸ்டாலின் அவர்களே. இந்திய அரசியலமைப்பில் உள்ள சட்டப்பிரிவு 356 என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசை கலைத்துவிட்டு அங்கு குடியரசுத் தலைவரின் ஆட்சியை அமல்படுத்துவதற்கான ஒரு ஏற்பாடாகும். காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் இருந்த காலங்களில் இந்த சட்டப்பிரிவை பயன்படுத்தி மாநில அரசுகள் கிட்டத்தட்ட 90 முறைக்கும் மேல் கலைக்கப்பட்டன. இந்திரா காந்தி பதவிக்காலத்தில் மட்டும் 51 முறையும், நரசிம்மராவ் பதவிக்காலத்தில் 11 முறையும், மன்மோகன் சிங் பதவிக்காலத்தில் 12 முறையும் மாநில அரசுகள் கலைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் மட்டும் 1976, 1988, 1991 ஆகிய ஆண்டுகளில் சட்டப்பிரிவு 356 பயன்படுத்தி மாநில ஆட்சி கலைக்கப்பட்டது. காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் இருந்தபோதுதான். காங்கிரஸ் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இறையாண்மை கொண்ட மாநில அரசுகளை தொடர்ச்சியாக காவு வாங்கியது. இன்று அதே காங்கிரசுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு மாநில உரிமை பற்றி திமுக பேசுவது என்பது வேடிக்கையின் உச்சம்.